Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary. Guaranteed return. 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய கொங்கு இளைஞர் பேரவையிலிருந்து திரு தனியரசு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழகத்துக்கு டேனியல் வணக்கம். வணக்கம் சார். சார், நேற்று நடைபெற்ற 2 அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு. முதல்ல சார், பாஜக நேற்று நடத்தின போராட்டம், இந்த டாஸ்மார்க் கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ஊழல், இடி, இது எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த வழக்கமாக இந்தியா முழுக்க தன்னுடைய அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்கு அல்லது மக்களை திரட்டி மாற்று கருத்துடைய அரசியல்களை எதிர்க்கட்சிகளை கட்டுப்படுத்த முடியாத பாஜக, இந்துத்துவ அமைப்புகள் மத்திய அரசின் பாரிய அதிகாரத்தை வைத்துக்கொண்டு முறைகேடாக அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுகிற அரசுக்கு களங்கத்தை ஏற்படுத்துவது, ஆளுகிற அமைச்சர்களை அவர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியாத அளவுக்கு ஒரு பதட்டத்தை அல்லது ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்குவது, உளவியல் ரீதியாக தாக்குதல் நடத்துவது ஒரு தந்திரமாக பாஜக கையாளுகிறது. பல மாநிலங்களில் அதை முயன்று வெற்றி பெற்றார்கள். குறிப்பாக அது டெல்லியில் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி மீது அந்த தாக்குதலை நடத்தினார்கள். அதில் வெற்றி பெற்று பிறகு அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அதே போன்று அங்கே இப்போ நீங்கள் தெலுங்கானாவில் கவிதா அம்மாவை, ஆமாம், அவங்க வந்து டிஆர்எஸ்னு வச்சுருந்தார், தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி, சந்திரசேகர ராவ், அவர் முதல்வராக இருந்தாலும் அந்த கட்சி அங்கே வலிமையாக இருந்துச்சு. அந்த அம்மாவை அந்த வழக்கில் இணைச்சி சிறைப்படுத்தி அந்த கட்சி இப்போ எங்கே இருக்குதுன்னே தெரியலை. அது ஆட்சியை பறிபோய் இப்போ பாஜக அங்கே 2வது எதிர்க்கட்சியாக இருக்கிற அளவுக்கு வந்திருக்கு. அது மாதிரிக்கான தமிழ்நாட்டில் மக்களை திரட்டி திமுகவை வீழ்த்த முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் மேற்கு மண்டலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு வலிமையான களப்பணியாளராக தளபதியினுடைய முதல்வருடைய திமுக தலைவருடைய பெரு நம்பிக்கைக்குரிய செயல்படுகிற ஒரு நட்சத்திர அமைச்சர் செந்தில் பாலாஜிங்கிறதுனால அது மேற்கு மண்டலத்தில் ஒரு பெரும்பான்மை சமூகத்திலிருந்து அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வலிமை சேர்க்கிற ஒரு முன்னணி செயல்பாட்டாளருங்கிறதுனாலையும் அதை முடக்குவதற்கு பல வழிகளில் அண்ணாமலை முயன்றார். பாஜக மாநில தலைவர் பல முறை முயன்று அந்த வழக்குகள் எல்லாம் சிறைப்படுத்தப்பட்டு இப்போ அவர் கடுமையான நெருக்கடி, உடல்நிலை பாதிக்கப்பட்டவர், அறுவை சிகிச்சையில் இருந்த பொழுது கூட நெருக்கடிகளுக்கு ஆளாக்கப்பட்டு கூட அவர் வந்து மனம் மாறவோ அவரை பலகீனப்படுத்தவோ முடியலை. கிட்டத்தட்ட ஒரு 300 நாட்களுக்கு மேலே சிறையில் இருந்தாருன்னு நினைக்கிறேன். நீண்ட காலம் சிறையில் இருந்த பொழுது கூட 120 நாள், அவ்வளவு நீண்ட காலம் சிறையில் வைத்து அவரை கொடுமைப்படுத்திய பொழுது கூட அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் அந்த அரசின் மீதும் அவருக்கு எந்த அவருக்கு வந்து அந்த பற்றுறுதியும் குறையலை. அப்போ அவருடைய மன உறுதியையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் அதன் தலைவர் மீதும் அவர் கொண்டிருந்த நம்பிக்கையை வந்து சிதைக்க முடியல. அப்போ பாஜக திட்டமிட்டே இந்த வேலையை அவங்க வந்து எப்படியாவது நம்ம வந்து இவரை பலகீனப்படுத்தணுங்கிறதுக்காக மீண்டும் மதுபான இந்த மாதிரி டாஸ்மார்க் நிறுவனங்களின் மீது மோடி, அமித்ஷா, பாஜகவினுடைய இப்போ முதன்மையான அடக்குமுறை ஆயுதமாக பயன்படுத்தக்கூடியது அமலாக்கத்துறை, இடி, எம்போஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு தான். அப்போ அதை ஏவி ஒரு மாநில அரசு நிர்வாகத்தை போய் சோதிக்கிறாங்க. 2-3 நாட்கள் சோதனை என்கின்ற பெயரில் சோதிப்பதும் அதை ஏவியதும் பாஜக, அண்ணாமலை தான். அப்போ அதை ஏவி அதன் மூலமாக அவரிடமிருந்து ஒரு அறிக்கையை பெற்று அதில் ஒரு 1000க்கும் மேற்பட்ட கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக பொதுவான ஒரு அறிக்கையை பெற்றுக்கொண்டு அந்த அறிக்கைக்கு நீதி வேண்டும் என்று பாஜக நேற்று மதுவிலக்கு, அதாவது டாஸ்மார்க் அந்த அலுவலகத்தை முற்றுகையிடுவதை போல ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறது. ஏன்னா உங்களுக்கு சட்டமன்றத்துக்குள்ள அரசின் நிதிநிலை அறிக்கை, அரசின் மக்கள் நல திட்டங்களின் மீது அரசிற்கு ஒரு புகழ் வெளிச்சம் கிடைச்சிடக்கூடாது. அரசினுடைய இயல்பான இயந்திரம் சரியாக செயல்படுதுங்கிறத நாட்டு மக்கள் தொடர்ந்து திமுகவை ஆதரித்து வருகிறார்கள், அரசை ஆதரித்து வருகிறார்கள். அதற்கு ஒரு களங்கத்தை அல்லது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சட்டமன்ற பேரவை நடக்கிற பொழுது இவர்கள் அந்த இல்லாத ஒரு ஊழலை இருப்பதாக அமலாக்கப் பிரிவினுடைய அறிக்கை, அதாவது பாஜகவினுடைய ஒரு நிறுவனமாக இருக்கிற அமலாக்கப் பிரிவினுடைய ஒரு அறிக்கையை வைத்துக்கொண்டு இவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்கள். அது முற்றுகை போராட்டத்தை நடத்தி சட்டமன்ற பேரவையினுடைய அரசு நடவடிக்கைகளை கவனத்தை திசை திருப்புவதற்கு அண்ணாமலை திட்டமிட்டு இந்த நாடகத்தை நடத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இதை அனுமதிக்க மாட்டார்கள். அண்ணாமலை இந்த 1000 கோடியோ 2000 கோடி என்று அவதூறுகளை ஆதாரம் இல்லாமல் பரப்புகிற
இந்த முயற்சியை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிப்பார்கள். ஏன்னா இவங்க வடநாட்டில் வேணால் மற்ற மாநிலங்களில் அப்பாவி மக்களை பாஜகவால் ஏமாற்ற முடியும், தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது என்பதற்கு பல உதாரணங்கள் உண்டு. அந்த வகையில் ஸ்பெக்ட்ரமில் கூட நீங்கள் காங்கிரஸ் ஆட்சி இதே மாதிரி அவதூறுகளை பரப்பித்தான் மன்மோகன் ஐயாவை, சோனியா அம்மாவுடைய அரசை, காங்கிரஸை இவர்கள் வெளியேற்றியதும் இதே பாஜகவினுடைய இந்த சூழ்ச்சி கும்பல் தான். அந்த வழக்கில் ஸ்பெக்ட்ரம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ராசா, கலைஞருடைய அன்பு மகள், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அம்மா கூட திகார் சிறையில் நீண்ட காலம் இருந்தாங்க. அவர்களெல்லாம் நீதிமன்றத்தில் அவர்களே வழக்காடி ஒரே ஒரு கடுகளவும் முடியளவும் ஆதாரம் இல்லை என்று விடுவிக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கி செந்தில் பாலாஜி மீது திட்டமிட்டு ஒரு தாக்குதலை, ஒரு அத்துமீறலை, ஒரு மாநில அரசினுடைய இறைமை அதிகாரத்தின் மீது மைய அரசினுடைய அத்துமீறலாக இந்த அமலாக்க பிரிவை ஏவி இப்படிப்பட்ட ஒரு களங்கத்தை அல்லது ஒரு அச்சுறுத்தலை துணிந்து மோடி அரசு ஏவுகிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசு இதுக்கு அடிபணியும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு, தளபதி அரசு அந்த இருமொழி கொள்கையானாலும் இந்தியை ஏற்க மாட்டோம், தமிழ் எங்களுக்கு முதன்மையானது, இரண்டாவது ஆங்கிலம். ஆகவே மும்மொழி கொள்கை, தேசிய புதிய கொள்கையை ஏற்க மாட்டோங்கிறதுனாலையும், அதே மாதிரி இந்த புதிய இப்போ நாடாளுமன்ற மறுசீரமைப்புக்கான, நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுசீரமைப்பிலையும் தமிழ்நாடு பாஜகவின் திட்டத்திற்கு அடிபணிய மறுப்பதனால் இவர்கள் முறைகேடாக அச்சுறுத்துவதற்கு இது மாதிரியான முகமைகளை, ஏஜென்சிகளை ஏவுறாங்க. இதுக்கு திமுக அஞ்சாது, நாட்டு மக்கள் இதை நம்ப மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த அடக்குமுறை ஏவுவதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கும் அந்த கட்சிக்கும் மாண்புமிகு முதல்வருக்கும் இது இன்னும் வலிமையான நம்பிக்கையை, ஆறுதலை, ஆதரவை தமிழ்நாட்டு மக்கள் தருவார்களே அல்லாமல் பாஜகவின் சூழ்ச்சிக்கு இரையாகி தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அண்ணாமலையையோ பாஜகவையோ ஏற்க மாட்டார்கள். பொதுமக்கள்கிட்ட ஒரு பார்வை இருக்கு. என்ன அப்படின்னா, நேற்று அவரை போராட விட்டுருக்கலாமே, எதுக்கு அவரை முன்னாடியே கைது பண்ணியிருக்கணும்? கைது பண்ணி அதை ஒரு பெரிய செய்தியாக்கி அரசு அண்ணாமலையும் பாஜகவையும் பார்த்து பயப்படுதோ? உண்மைதான், பயப்படுது. பயப்படலாம். கடுமையாக நடவடிக்கை எடுத்து அவங்களெல்லாம் பல வழக்குகளில் சிறைப்படுத்தாதனால ரொம்ப எல்லை மீறி பாஜக இங்கு, அதாவது கேட்பதற்கே இல்லாத மாதிரி, அவர்கள் ஆளுங்கட்சியை போல, ஆளுகிற கட்சி ஒரு எதிர்கட்சியை போல அக்யூஸ்ட் முன்னாடியே கைது பண்ணுறதெல்லாம் ஒரு ஜனநாயக நாட்டில் அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இல்லை, அதெல்லாம் வழக்கமாக எங்களை எல்லாமே அப்படியெல்லாம் கைது பண்ணியிருக்காங்க. வீட்டிலேயே கைது பண்ணிடுவாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடியே கூட நீங்கள் ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்டுன்னு சொல்லி முன்னெச்சரிக்கையாக கைது செய்து சிறையில் கூட வைக்கலாம், காவல் நிலையத்தில் கூட வைக்கலாம். ஆனால் இவர்களெல்லாம் திருமண மண்டபத்தில் வைக்கிறது, இவங்களெல்லாம் அப்படியே பத்திரமா இப்படியெல்லாம் சும்மா ஒரு ரிசப்ஷனில் வரவேற்கிற மாதிரியெல்லாம் பண்ணுறதுனால இவங்களை ஒரு அக்யூஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணாமல் இவங்களை ஒரு ஹானரபிள், ஒரு பெரிய ஒரு ஜனாதிபதிக்கு மாதிரியான மரியாதை தர்றதே ஒரு பழகியம் இருந்தது. இதே புரட்சித் தலைவர் அம்மாவெல்லாம் ஆட்சியில் இருந்தாங்கன்னா அண்ணாமலையெல்லாம் இப்படியெல்லாம் இந்த மாதிரிலாம் அவதூறில் பரப்பி கொண்டு இப்படி பாஜகவெல்லாம் இப்படி 24 மணி நேரமும் இப்படி கட்டுப்பாடு இல்லாமல் ஒட்டுமொத்த சட்டம் ஒழுங்கி அவங்க கையில் எடுத்துக்கிட்டு அரசின் மீதும் முதல்வர் மீது அவதூறுகளை பரப்பிக்கொண்டு, அமைச்சர்கள் மீது அவதூறுகளை பரப்பிக்கொண்டு, இப்படியெல்லாம் நீங்கள் கட்டற்ற நிலையில் அவதூறுகளை நாட்டு மக்கள் மத்தியில் பரப்புவதற்கு அனுமதிக்க மாட்டாங்க. இதே எந்த மாநிலத்திலும் இல்லை. இப்போ நீங்கள் நாக்பூரில் அவுரங்கசீப்போட நினைவிடத்தில் அவ்வளோ பெரிய அடக்குமுறையை அரசாங்கமே ஏவுது. அதை சேதப்படுத்தி அதை அப்புறப்படுத்துகிறவங்கிற போர்வையில் மிகப்பெரிய வன்முறை இன்றைக்கி கொழுந்து விட்டு எரியுது. பாஜகவோட அரசு தான், பட்னாவிஸ் தான் முதலமைச்சர். அங்கே நீங்கள் இதெல்லாம் யார் செய்கிறா? இதெல்லாம் அங்கே போய் இப்போ அந்த ஒரு ஜமாஜ்வாடியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தலைவர் அவர் அவுரங்கசீப்பையாவுடைய அப்போ அவர் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு அந்த மக்களுக்கு எப்படியெல்லாம் ஒரு தொண்டு செய்தார், சேவை செய்தார்னெல்லாம் அவரை பற்றியான உண்மையை சொல்ல போடுகிற பொழுது அவர் மீது வழக்குகளை போட்டாங்க. ஒரு வரலாற்றில் ஒரு இந்த மண்ணை ஆண்ட ஒரு அரசருடைய நினைவிடம் அல்லது அந்த அரசருடைய வாழ்வியல் அல்லது அவருடைய நிர்வாகவியல் குறித்து கருத்து சொன்னதற்கு வழக்கு பதிவு செய்து பல நெருக்கடிகளுக்கு ஆளாக்குறாங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் நீங்கள் எந்த அவதூறு வேணாலும் திமுக மீது, தலைவர் மீது அல்லது அந்த கோட்பாட்டுக்கு எதிராக இருக்கிற எவரொருவர் மீதும் இங்கே என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் கட்டுப்படுத்துவதற்கு இன்றைக்கி அண்ணாமலை வழக்கை போட்டுப்பார், கைது செய்துப்பாருன்னே சொல்கிறார். நீங்கள் இதே அம்மாலாம் இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் கஞ்சா கேஸு, ஹெராயின் கேஸு, என்னென்ன கேஸ் இருக்குது எல்லாம் போட்டிருப்பாங்க. எந்த காலத்துக்கும் வெளியே வர முடியாது. அண்ணாமலையோ தமிழிசை அக்காவோ பாஜகவில் இப்படியெல்லாம் ஒரு கட்டுப்பாடற்ற நிலையிலெல்லாம் இங்கே செயல்படவே முடியாது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எந்த அரசியல் தலைவரும் இப்படி பேச முடியாது. திமுக ஆட்சி இருக்கிறதுனால, தளபதி முதலமைச்சராக இருக்கிறதுனால இவங்கெல்லாம் இப்படி பயம் இல்லாமல், இவர்கள்லாம் அமைச்சர்களைப் போலவும் ஆட்சியாளர்களைப் போலவும், அமைச்சர்களெல்லாம் அக்யூஸ்டு போல சிஎம் அல்லது அரசுகளெல்லாம் ஆளுகிற கட்சிக்காரங்களெல்லாம் ஒரு பெரிய ரொம்ப தவறாக சித்தரிக்கிற போக்கு பார்க்குறோம். அதனால் இந்த ஆணவ போக்கோடு மத்திய அரசு நம்மிடம் கையில் இருக்கிறது என்கின்ற அதிகார மமதியில்
பாஜகவினுடைய மாநில தலைவர்கள் இப்படியெல்லாம் அத்துமீறி நாளெல்லாம் அரசுக்கு நெருக்கடியில் தர்றாங்க. ஆகவே இந்த மண்ணுக்கு பொருத்தமில்லாத போராட்ட வழிமுறைகளையும் கண்ணியமில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துவதும் பாஜகவினருக்கு கைவந்த கலை. அதில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அரசியலில் அரிச்சோடி அறியாத அண்ணாமலை, அரசியலில் எல்கேஜி யூகேஜி கூட தெரியாத அண்ணாமலை, ஒரு காவல்துறையில் பணியாற்றி விட்டு பாஜக ஆர்எஸ்எஸ்ஸில் பயிற்சி பெற்ற ஒரு அண்ணாமலை, திராவிட கருத்தியலின் மீது அல்லது தமிழ் தேசிய கருத்தியலின் மீது இந்த தமிழ்நாட்டு மக்களினுடைய அரசு சமூக நிர்வாகம் கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு 100 ஆண்டுகள். அப்படி கட்டி அமைக்கப்பட்ட இந்த ஒரு புதிய மறுமலர்ச்சிக்கான நவீன தமிழ் சமூகத்தை இவர்கள் பிற்போக்கு இந்துத்துவ ஒற்றை மத சமூகமாக மாற்றுவதற்கு, ஒரு அறியாமையில் இந்த மக்களை கல்வியை விட்டு தலைநிமிர்ந்த இந்த சமூகத்தை மீண்டும் கற்காலத்துக்கு இழுத்து செல்வதற்கு பாஜகவின் கைப்பாவையாக அண்ணாமலை செயல்படுகிறார். அப்படித்தான் இந்த அண்ணாமலையுடைய இந்த ஒட்டுமொத்த நடவடிக்கைகளும் இன்றைக்கி நான் இந்தியை கொண்டு வந்தே தீருவேன், தமிழை அழித்தே தீருவேன்னு அண்ணாமலை கொக்கரிக்க முடியுது. அதை இங்கே வேடிக்கை பார்க்குற தமிழ்நாட்டினுடைய பல்வேறு அரசியல் இயக்கங்கள் வேடிக்கை பார்க்குது, அரசு உட்பட வேடிக்கை பார்க்குது. இல்லை, கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து ஒரு நுட்பமான புள்ளிக்கு இந்த வாதம் நகர்ந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு அரைகுறையோட போராட்டம் நடத்துகிறத தமிழக மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? அவங்க ஏன்னா நீங்கள் ஆண்டாண்டு காலமாக நிறைய போராட்டங்கள் களத்தில் நின்று போராடியவர், இதை ரசிப்பாங்களா தமிழக மக்கள்? இல்லை, தமிழக மக்கள் இதை நிராகரிக்கணும். தமிழக மக்கள் இதை நிராகரிக்கிறாங்க. அண்ணாமலையினுடைய இந்த போக்கை அங்கீகரிக்கவில்லை, ஆதரிக்கவில்லை. இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அண்ணாமலையுடைய இந்த போக்கு நடவடிக்கைகள் மிக கடுமையாக ஒரு சட்டத்துக்கு கட்டுப்படாத ஒரு மனிதரை போல நான் என்ன வேணாலும் செய்வேன், என்ன வேணாலும் பேசுவேன், என்ன முடிந்தால் வழக்கு போட்டுப்பார், முடிந்தால் கைது செய்துப்பார் அப்படி சொல்கிறது இருக்குல்ல. அதுதான் இப்போ அம்மாவெல்லாம் நீங்கள் சங்கராச்சாரியரே கைது செய்கிறாங்க. அத்தனை 3 முறை 4 முறை முதல்வராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞரையே கைது செய்கிறாங்க. கலைஞர் அம்மாவையே கைது செய்கிறாங்க. அவங்களை விடவா பெரிய அண்ணாமலைங்க என்ன பெரிய ஆள்? என்ன பயம், அச்சம்? எவ்வளவு புகார் வருது, நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. சீமான் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. இந்த அரசு யாரையும் கைது செய்வதற்கு, வழக்கு பதிவு செய்வதற்கு பயப்படுது. குறிப்பாக எதிர்க்கட்சிகள் எவ்வளோ பேர் முறையிட்டாலும் இந்த அரசியல்வாதிகள் மீது அல்லது அரசுக்கு எதிரான விமர்சனங்களை, அவதூறுகளை பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தயங்குகிற ஒரு போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் இருக்கிறது, அல்லது அதனுடைய காவல்துறையில் இருக்கிறது. அப்போ நீங்கள் ஒரு சாதாரண காவல் அதிகாரியை கூட, ஒரு தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சியினுடைய தலைவருடைய வாயிற்காப்பாளர், வாட்ச்மேன் சொல்கிறோம்ல, காப்பாளர், அவர் கூட மதிக்காமல் காவல்துறையை சாதாரணமாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னா இவங்க என்ன சட்டம் ஒழுங்கு, எப்படி இங்கே மக்கள் எப்படி பாதுகாப்பாக வாழ்கிறது? இல்லை, இன்னொரு மிக நுட்பமாக அவங்க பண்ணுற அரசியல் எல்லாமே 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி அப்படின்னு நம்பரை பெருசாக்கி, ஆனால் எந்த வழக்குமே நீதிமன்றத்தில் போய் அப்பீல் பண்ணுங்கன்னா அதுக்கான பதில் இவங்கள்ட்ட இல்லையே, ஏன் தொடர்ந்து இப்படியான ஒரு நடவடிக்கை மட்டும் இவங்க எடுத்துக்கிட்டே? அது இப்போ ஒரு திட்டமிட்டு நீங்கள் ஒரு அவதூறுகளை பொய்யில் பரப்புறதுல பாஜக இந்துத்துவ பரிவார அமைப்புகள் நுட்பமாக செய்து அதில் வெற்றி பெறுவாங்க ஆண்டாண்டு காலமாக. அப்படித்தான் நீங்கள் 2014 முதல் மன்மோகன் சிங் ஆட்சியை அகற்றிட்டு மோடி ஆட்சிக்கு வருகிற பொழுது ஸ்பெக்ட்ரம் ஊழலில் 1,75,000 கோடி ஊழல்னு சொல்லி பச்சை பொய்யை பரப்புனாங்க. நாடு முழுக்க பரப்புனாங்க, பட்டி தொட்டியெல்லாம் பரப்புனாங்க. ₹1 கூட அதில் ஊழல் நடந்ததாக நீதிமன்றத்தில் சிபிஐ மத்திய குற்றப்புலனாய்வு அமைப்பாலேயே நிரூபிக்கப்பட முடியாமல் டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் சைனி அவர்கள் திரும்ப கேட்டு எந்த ஆவணத்தையும் மத்திய புலனாய்வு அமைப்பு தராததுனால, ஆதாரம் இல்லாததுனால, ஆதாரத்தை எதுவும் தராததுனால குற்றம் சாட்டப்பட்ட ராஜா, சகோதரி கனிமொழி அம்மா உட்பட அனைவரையும் விடுதலைன்னு சொன்னார். இப்போ அப்பீலுக்கு வேணும்னே போனால் கொஞ்ச நாள் கழிச்சு அது கூட அங்கே போய் எந்த ஆவணத்தையும் தர முடியல. அப்போ இவங்களுடைய நோக்கம் அவதூறுகளை பரப்புவது, மக்களுக்கு தொண்டு செய்கிற சேவை செய்கிற ஆட்சியாளர்களை முடக்குவது, அல்லது மக்கள் மத்தியில் அவருடைய மரியாதையை, அவருடைய புகழை சரிப்பது. இவர்கள் மக்கள் மத்தியில் சரிந்து கிடக்கிற இவர்களை உத்தமர்களைப் போல பொதுமக்களிடம் காட்டிக்கொள்வது, வேற ஒன்றும் இல்லை. ஆகவே இவர்கள் அதைவிட 100 மடங்கு ஊழல் செய்து 24 மணி நேரமும் விமானத்திலும் சொகுசு விடுதிகளிலும் தங்கி கொண்டு ஆடம்பரமாக வாழுகிற பாஜகவினர் ஒரு எளிய மாநில மக்கள் இயக்கங்களை, அரசியல் கட்சிகளை, அரசுகளை இப்படி திட்டமிட்டு அவதூறுகளை பரப்புகிற போக்கு நீடிக்கிறது. அதுதான் இப்போ இந்த டாஸ்மார்க் 1000 கோடி 2000 கோடி
அந்த வழக்கு அப்படியெல்லாம். அது எப்படி அந்த ஜீரோலாம் கரெக்டாக வருதுன்னு தெரியல. ஒரு பாயிண்ட் ஒன்று கூட ஏன்னா நீங்கள் அது ஒரு 1000 சொன்னால் ஒரு நல்லா இருக்குங்கிறதுனால. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அதில் ஏற்க மாட்டார்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய போக்குன்னு அண்ணாமலைக்கு தெரியும். ஆனால் ஒரு 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 வாதத்துக்கு ஃப்ளோவில் சொல்கிறதுக்காக ஒரு ஊழல் அரசு 1000 கோடின்னு ஒரு அப்பாவி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த முடியும் நம்புகிறாங்க. அதுக்கு அவர்கள்ட்ட அந்த பிரச்சார வலிமை இருக்குது அவங்கள்ட்ட. ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஆளுங்கட்சி இது கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். இதற்கு எதிரான பிரச்சாரத்தையும் நிறுத்தணும். இப்போ அண்ணாமலை இது மாதிரி அவதூறுகளை பரப்புகிறார் என்று ஒரு ஒரு பாவம் ஒரு வயதான அமைச்சர், ஒரு மென்மையான அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் ஐயா ரகுபதி தான் சொல்கிறாங்க. பாவமாக இருக்குது. அவங்க மென்மையாக சொல்கிறாங்க, எந்த ஆதாரமும் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் இந்த மாதிரி அண்ணாமலை எங்களுடைய அமைச்சர் மீது புகார் சொல்லுகிறார் அப்படின்னு மட்டும் சொல்கிறார். அங்கே வேறு எந்த ரியாக்ஷன் இல்லை. ஏன்னா பயம். வேறு யாராவது பேசுனா அங்கே அண்ணாமலை ஃபோன் பண்ணி சொன்னால் இடி வரும், அண்ணாமலை ஃபோன் பண்ணி சொன்னால் வருமான வரித்துறை வரும். அண்ணாமலைட்டு இருக்கிற என்ன பெரிய பலம்னா, நீங்கள் அண்ணாமலை வந்து ஒரு சூப்பர் மேனாக இருக்கார். அவர் வந்து நீங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய எந்த முகமைக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலும் ஒரு நிமிஷத்தில் எந்த இடத்துக்கு வேணாலும் அதிகாரிகள் வந்துடக்கூடும். ஒருவருடைய சொத்தை முடக்குவாங்க, ஒருத்தர் மேலே வழக்கு பதிவு செய்வாங்க, ஒருத்தர் கைது செய்வாங்க. அவர் விரும்புகிற வரை ஒருத்தர் சிறையில் அடைக்க முடியும். ஆனால் எந்த பதவியிலும் இல்லாத அண்ணாமலை. அப்போ நீங்கள் இந்த அண்ணாமலையுடைய இந்த எல்லா வகையான இந்த சர்வ அதிகாரம் எங்கிருந்து வருது? தமிழ்நாட்டில் அரசு அவங்களது கிடையாது, காவல்துறை தமிழ்நாட்டு அரசுடையது. ஆனால் அண்ணாமலை காவல்துறையே மிரட்டுகிறார். அந்த ராஜா ராஜா காவல்துறையை மிரட்டுகிறார். நீங்கள் சட்ட கசங்காது வேக்காது கார்களுக்கு வந்துக்கிட்டு இந்த இது நாய் பிடிக்கிற வண்டியிலலாம் என்ன ஏற்றுறீங்களான்னு கேட்குறாரு. அதான் அவங்க வந்து ஒரு பெரிய உயர் வகுப்பை சார்ந்தவர்கள். இந்த சாதாரண கருப்பு அணிக்கிற எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் எல்லாம் பார்த்துட்டு என்ன லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி மிரட்டுறாரு. இவங்களும் பயந்து நடுங்கி நிற்கிறாங்க. யார்? காவல்துறை. இப்போ நானோ இப்போ தேனியிலோ தனியரசோ இப்போ தம்பிகளோ போய் நின்னோம்னா போலீஸோடைய ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருந்தேன். ஆனால் அவங்கெல்லாம் ஒரு பெரிய உயர் சாதியை சேர்ந்தவங்க, பெரிய கட்சிக்காரங்கிறதுனால கார் விட்டு இறங்காமல் சற்று கசங்காமல் ஆங்கிலத்துலேயும் தமிழ்லையும் அவங்க வந்து அப்படி மிரட்டுறாங்க. அந்த கருப்பாக இருக்கிற எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி எல்லாம் ஐயான்னு கெஞ்சிக்கிட்டு ஏதோ அவங்க உள்ளூர் வாட்ச்மேன் மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த நாட்டினுடைய அரசரை போல் அரண்மனை வாசிக்கு போல் இவர்கள் இப்படி நாட்டில் போய் அவதூறை பரப்புறதுக்கு எனக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க, நாட்டில் கலவரத்தை பரப்புறதுக்கு போகிற நீ ஏன் தடுக்கிறேன்னு கேட்குறாரு. இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரங்களில் அரசு வந்து 144 போடுது, யாரையும் உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லுது. அங்கே நான் போயே தீருவேன், நீ எப்படி தடுக்கலாம், யார் உங்களோட அரசு அப்படி இப்படின்னு முதலமைச்சரையே ஒருமையில் பேசுகிறாரு, முதலமைச்சரையே பேரை சொல்லி பேசுகிறாரு. அது அப்படியெல்லாம் அந்த ஆணவம் அந்த தைரியம் எங்கிருந்து வருது? காவல்துறை கூட நீதிமன்றமே இவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க சொன்னால் கூட காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. ஏன்னா காவல்துறையை பயப்படுது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் பயப்படுறாங்க. என்ன பயப்படுறாங்க? அவங்க மேலே ரைடு விடுவான். இப்போ நீங்கள் ஒரு ஐபிஎஸ்ஸை ஃபோன் பண்ணி சொல்லி ஐபிஎஸ்க்கு ரைடு விட்டான்னா உனக்கு வீடுங்கிறது வந்துச்சு, செப்பல் எங்கே வாங்கினேன், சட்டி எங்கே வாங்கினேன், பனியன் எங்கே வாங்கினேன், உடனே சட்டவிரோத பணத்தினால் நீ வாங்கி இருக்கிற பனியன் சட்டி எல்லாம் பில்லு இல்லை, உடனே ஐபிஎஸ் அதிகாரி முருகன் கைதுன்னு சொல்லுவான். யார் போய் கேட்கறதுக்கு இந்த நாட்டில்? அப்படியெல்லாம் நீங்கள் ஒரு சர்வாதிகார ஆட்சி நடக்கிற நாட்டில் எல்லாரும் பயப்படுறாங்க. அப்போ இப்போ இவங்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் கடுமையாக இப்படி அரசாங்கத்தை பேசுகிறாங்க, அதிகாரிகளை பேசுகிறாங்க. தமிழ்நாட்டு மக்களையே சாதாரணமாக ஒரு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேச முடியுது. நாகரிகமற்றவர்கள், பயங்கரவாதிகள், தேச விரோதிகள், பிரிவினைவாதிகள்லாம் பேச முடியுது. அதெல்லாம் அவதூறு. அதெல்லாம் ஏன்னா ஒரு இந்தியாவுக்கே ஒரு அறிவு சமூகம்னா அது தமிழ் சமூகம் தான். இந்தியாவிலே இல்லை உலகத்தின் மொழிகளிலேயே மூத்த மொழி, அறிவு மொழி, அறிவியல் மொழி தமிழ் தான். ஆனால் அவங்க தமிழை ஒழிக்கணுங்கிறதுல அண்ணாமலை உறுதியாக இருக்கிறாரு. குமரியானந்தன் ஐயாவுடைய அன்பு மகள் இந்துத்துவ அமைப்பில் போய் இணைஞ்சு கொண்டு தமிழை ஒழித்தே தீருவேன், இந்தியை கொண்டு வந்தே தீருவேன்னு அந்த அக்கா அவங்க கூட ஒரு மருத்துவர், அவங்க கூட கடுமையாக களத்தில் இறங்கி 24 மணி நேரம் இப்போ போராடுறாங்க. ஒரு 2 முறை ஆளுநராக இருந்து 2 மாநிலத்துக்கு புதுச்சேரி தெலுங்கானாவில் அவங்க ரோட்டில் இறங்கி டெய்லி போராடுறாங்க, டெய்லி ஆர்ப்பாட்டம் சாலை. அப்படின்னா காவல்துறை வந்து எந்த வழக்கு பதிவு செய்யாது, ராஜ மரியாதை கிடைக்குது, லைவில் வருதில்ல, அதுதான். அப்போ நீங்கள் இப்போ முதலமைச்சர் செய்தி வர்றதில்லை. முதலமைச்சர் ஒரு நலத்திட்ட உதவிகள் வழங்குறாரு, ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் அந்த திட்டத்தின் மூலமாக பலன் அடைகிறாங்க, நாட்டு மக்களுக்கு அது செய்தி போகிறதில்ல. இங்கே அண்ணாமலை ஒரு 3 பேர் தலைத்து கொண்டு அத்துமீ ஒரு மறியல்னு சொன்னால் செய்தி ஓடுது, ராஜா போகிறாரு ராஜான்னா செய்தி ஓடுது, அண்ணாமலை தமிழிசை அப்போ இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம டெய்லி லைவில் வர்றோம், க்ளீனாக எல்லாம் நல்லா இல்லை பூரா எல்லாம் முடிச்சு காலையில் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் எல்லா மீடியாவும் வர சொல்லிவிட்டு லைவ் ஓட்டிக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க எல்லாம். அப்போ அரசாங்கம் பயந்து கிடக்கு, அரசாங்கத்தை அக்யூஸ்ட் ஆக்கிட்டு அக்யூஸ்டெல்லாம் அரசாங்கமாகி கிடக்கிறான். அதான் பெரிய பெரிய இங்கே இருக்கிற பெரிய அந்த சோகமானது. அதனால் இதை வந்து அனுமதிக்கக்கூடாது. இது தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் பல மாநிலங்களில் அனுமதித்து அவர்கள் வளர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் அங்கே வீழ்ந்து விட்டது.
இப்போ நீங்கள் பிஜு பட்நாயக்கோட கட்சி பிஜு ஜனதாதளம் நவீன் பட்நாயக் நல்ல மனுஷன், தங்கமான ஆள், ரொம்ப மென்மையாக இருப்பார். ஒரிசாவில் 25 வருஷமாக ஆட்சியில் இருந்தாங்க. இதே மாதிரி தான் இது பூரா டெய்லி பொய்ய சொல்லி. அங்கே பாண்டியன் ஒரு நல்ல அதிகாரி இருந்தார், சாவி அவர்கிட்ட இருக்கு. பாண்டியன் தான் இந்த நாட்டை ஆள போகிறாரு, நவீன் பட்நாயக் வயசாயிருச்சு தமிழங்கிட்ட கொடுத்துருவாருன்னு சொன்னதாக இருந்தீங்களா? பெரிய இந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாக்கிற அரசியல் சாசனப்படி பதவி ஏற்றுக்கொண்ட மோடி தான் சொல்கிறாரு பாண்டியன்கிற தமிழங்கிட்ட சாவியை கொடுத்துருவாரு உங்கள் நவீன் ஒரிசாக்காரரு. ஆகவே ஒரிசா மக்களே, நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் தமிழனுடைய கையுக்காக உங்களுடைய நிர்வாகம் நடக்கணும் அப்படின்னு உடனே அந்த மொத்த காட்டுக்கூட்டமும் அங்கே ஒரிசாவில் நம்மளுடைய தமிழ்நாட்டு காட்டுக்கூட்டம் மாதிரி அங்கே ஒரிசாவில் இருக்கிற காட்டுக்கூட்டம் ஏழைகள், பாவம், பட்டியல் சமூக மக்கள், பழங்குடி மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் உடனே அங்கே ஒரு கோயில் இருக்குது, பூரி ஜெகநாதர் கோயில், அங்கே போய் அந்த காட்டுக்கூட்டத்தில் ஏமாத்துறதுக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஜெய் ஸ்ரீராம்மா, அனுமான் எங்கேயாவது கும்பிட்டாங்கன்னா ஜெய் அனுமான்பாங்க. அங்கே ஒரிசாவில் அந்த காட்டுக்கூட்டத்தை ஏமாத்துறதுக்கு என்ன சொன்னார்னா 3 வார்த்தை தான், அங்கெல்லாம் கஷ்டப்படவே வேண்டியதில்லை ஆட்சிக்கு மாற்றுறதுக்கு. ஜெய் பூரி ஜெகநாதா உடனே பாண்டியனுக்கு சப்போர்ட் பண்ணுற பாண்டிய ஆட்சிக்கு வந்துடுவார், நீங்கள் நவீன் பட்நாயக்கை தோக்கடின்னு சொன்ன உடனே 25 வருஷமாக அப்பளுக்கு இல்லாமல் ஆட்சி செய்த ஒரிசாவினுடைய தந்தை அந்த கட்சி பிஜு பலிச்சு ஒரு இடம் வெற்றி பெறுவதற்கே போராட வேண்டியதாக போச்சு. மொத்த இடத்தையும் பாஜக அப்படியெல்லாம் பண்ணுறாங்க. ஆகவே இவங்களை நீங்கள் சாதாரணமாக மயிலெல்லாம் இது இறகு போடாது, இது இறக பிச்சுடலாம். இறகுல ஒன்று ஒரு கோழியில் இருக்கிற ஒன்றுனா பிரித்து கறிக்கு அதாவது உணவுக்கு பயன்படுத்துகிறவங்க கூட கோழியினுடைய இறகை ஒன்றுன்னா அதை கொண்டுட்டு தான் பறிப்பாங்க. இவன் உயிரோடையே பறிச்சிருவான். உயிரோடையே பிஜேபியெல்லாம் இறகையெல்லாம் பறிச்சிட்டு உயிரோடு வச்சுருந்துருப்பா, அது தானே இறக்குற வரைக்கும். அந்த மாதிரி ஒரு மோசமான நிலையில் தான் இன்றைக்கி பிஜு பட்நாயக்குடைய நவீன் பட்நாயக் ஐயாவோட நிலைமை இருக்குது, அங்கே மம்தாவோட நிலைமை இருக்குது, டெல்லியில் கெஜ்ரிவாலுடைய நிலைமை இருக்குது. அங்கெல்லாம் கெஜ்ரிவால் வாயை கட்டி வைத்த புத்தி இருக்கிறார், வாயை புத்தி வைத்த கட்டி சொன்னபடியெல்லாம் கேட்டுட்டு இருக்கார். அங்கே நீதிமன்றத்தில் போய் 1 வருஷம் கெஞ்சி கதறி அழுது ஜாமீன் கேட்குறாங்க. ஏதாவது ஆதாரம்லாம் இல்லை. எதுக்காக வச்சுருக்கணும்? தேர்தல் முடிவு வரைக்கும் வச்சுருங்க, அவன் பிரச்சாரத்துக்கு போகக்கூடாது. சரி பரவாயில்ல, அவன் ரொம்ப அழுகிறான், வீட்டுக்கு போகிறோங்கிறியா, அதனால் நீ கோட்டைக்கெல்லாம் போகாதீப்பா, தேர்தல் பிரச்சாரம்லாம் பண்ணாத, ஜெயிலில் இங்கேருந்து சாப்பிட்றதுக்கு வீட்டிலேருந்து சாப்பிட்டுக்க, சரியா? ஐயா சரின்ட்டு போனவங்க கோட்டைக்கு போகல, முதலமைச்சர் ஆக முடியல, ஆட்சின்னு ஒரு அம்மா வாங்கினாங்க, பாவம் அந்த மாதிரிலாம் பண்ண முடியல. இந்த மொத்த கிரிமினலும் அதாவது இந்த எல்லாம் பாஜகவுனா நீங்கள் அதில் ஒருத்தர் 2 பேரெல்லாம் அண்ணாமலை மாதிரி இல்லை, லட்சக்கணக்கான பேர் உருவாக்கி வச்சுருக்கேன். கண்டிப்பாக எல்லாமே பெரிய. ஆகவே இங்கே தமிழ்நாடு அரசு கடுமையாக நடவடிக்கை எடுத்து இவங்களெல்லாம் கட்டுப்படுத்தலைன்னா ஒரிசாவுக்கு ஏற்பட்ட நிலைமை, டெல்லிக்கு ஏற்பட்ட நிலைமை, தெலுங்கானாவுக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமை, மகாராஷ்டிராவில் ஏற்பட்டிருக்கிற நிலைமை, கோவாவில் ஏற்பட்ட நிலைமை, கர்நாடகாவுக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமை தமிழ்நாட்டுக்கு வருங்கிறதுனால காஷ்மீருக்கு ஏற்பட்ட நிலைமை வரும். ஆகவே நம்முடைய திராவிட இயக்கங்கள், தமிழ் தேசிய இயக்கங்கள், பகுத்தறிவு இயக்கங்கள், இடதுசாரி பொது உடைமை இயக்கங்கள் வலிமையாக இருந்து இது மாதிரியான மதவாத இயக்கங்களை, பிரிவினைவாத இயக்கங்களை, அவதூறுகளை பரப்பி நாளெல்லாம் மக்களை குழப்புகிறவர்களை கடுமையாக நடவடிக்கை எடுத்து கட்டுப்படுத்தும். இப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கலைன்னா நமக்கும் பேராபத்து வந்துவிடும் என்பதை தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதல்வர் உணர்ந்து கொண்டு கடுமையாக நடவடிக்கை எடுக்கணுங்கிறதையும் நம்ம வலியுறுத்தோம். கண்டிப்பாக உங்களுடைய இந்த நோக்கங்களும் வெற்றி பெற எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. தமிழகத்துக்கும் டேனியலியாவுக்கும் வணக்கம். Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.